Banking current affairs இப்ப நம்ம பார்க்க போற question. What is the denomination of the commemorative coin issued by the Reserve Bank of India to mark the birth anniversary of Bharat Ratna Dr. Bhupin Hazarika? இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 100 rupees. டாக்டர் பூபேன் ஹசாரிகா பார்த்தீங்கன்னா அசாமை சேர்ந்தவர். இவர் சிங்கர், கம்போசர், பாய்ட்டு, பொலிட்டீஷியன், சோசியல் பிலாசபியர், கல்ச்சரல் ரிஃபார்மர், இது போல பல துறைகளில் சிறந்து விளங்கியிருக்காரு. இவர் பிறந்த 2025 100 வருஷம் ஆகிறதுனால இதை நினைவு கூறும் வகையில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 100 rupees காயினை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஆர்எஸ்எஸ், ராஷ்டிரிய சுயம் சேவாக் சங்கம்னு சொல்லுவோம். எங்க பிஜேபியோட ஆர்ஜின் பார்ட்டி. இவங்க ஆரம்பிச்சு 2025 100 வருஷம் ஆகிறதுனால அதுக்கும் 100 ரூபாய் காயினை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததா இந்த 125 ரூபாய் காயின் எதுக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் பஞ்சாப் ராவ் தேஷ்முக். இவர் வந்து பாத்தீங்கன்னா 1950ல அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்திருக்காரு. இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். இவரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ற விதமாகவும் 125 ரூபாய் காயினை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்காங்க. இவர் பிறந்து 2025 125 வருஷம் ஆகுது. அதுக்கு வேண்டி 125 rupees காயினை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததா சிக்கிம் ஸ்டேட் குக், அதாவது சிக்கிம்க்கு மாநில அந்தஸ்து கொடுத்து 2025 50 ஆண்டுகள் ஆகுது. அதை நினைவு கூறும் வகையிலையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 50 ரூபாய் காயினை வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததா இந்த 300 ரூபாய் காயின் எதுக்காக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா மராத்தா எம்பையர்ல இந்தோரை ஆட்சி செய்த குயின், அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா லோக்மாதா தேவி அஹில்யாபாய் ஹோல்கர். இவங்க பிறந்து 2025 300 வருஷம் ஆகிறதுனால இதை செலிப்ரேட் பண்ற விதமாகவும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 300 காயின்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததா இந்த 150 rupees காயினை எதுக்காக பப்ளிஷ் பண்ணாங்கன்னா இந்தியா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அதாவது இந்திய வானிலை ஆய்வு மையம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க ஆரம்பிச்சு 2025 150 ஆண்டுகள் ஆகுது. அதை நினைவு கூறும் வகையிலையும் அல்லது செலிப்ரேட் பண்ற வகையிலையும் 150 ரூபாய் காயினை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.